உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கு பேர் போனவர்கள். உழைச்சு 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 கடைசியில கடந்த ஒரு 7.5 வருஷத்துல வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிக முயற்சிகள் பண்ணுவீங்க, அதுல ஜெயிக்கும்னு நினைப்பீங்க, அதற்கான உழைப்பை போடுவீங்க. ஆனா கடந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல, பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 31ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சாரு. அடுத்த ஒரு மாசம் அங்க இருக்க போறாருங்க. அடிச்சு தூள் கலப்ப போறீங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. முதல்ல மாணவர்கள் இருந்து பார்ப்போம். மாணவர்களுக்கு படிப்புகள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, நீட் எழுதினாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு டோஃபல் எழுதுறீங்க, IELTS எழுதுறீங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு, அதுக்கு ஒரு லோன் கிடைக்கல, அதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவை. ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த 10ஆம் வீட்டை இந்த சுக்கிரன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, கடன் தான் பிரச்சனை. அந்த பணம் இல்லாதனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல. நான் 24 மணி நேரம் உழைக்க ரெடியா இருக்கேன் சார், ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான பண வரவுகள் இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த சுக்கிர பயிற்சி என்ன பண்ணுன்னா பணத்தை நிறைய கொடுக்கும். அந்த பணம் எப்படி வரும்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய லெவல்ல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க உங்களுடைய பிசினஸை க்ரோ பண்றதுக்கான வழியை பாருங்க. அந்த க்ரோ பண்றதுக்கு தான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் வரல. அந்த பணம் கண்டிப்பா உறுதியா வரும். அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க.
உங்களை யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பணத்தை எதிர்பாருங்க. பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் ஐயோ இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே இவங்கிட்ட வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கல, அவங்க எங்க கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. உங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்ட ட்ரை பண்ணுங்க. அது அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவிகளை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. அதே போல வீட்டுல ஒரு சந்தோஷமான மனநிலை, ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு மாற்றம் செய்வதற்கு, இல்ல வீட்டுல ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு, வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு இடம் விற்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க வேணா அதை எழுதி வச்சுக்கீங்க. அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம், வீட்டில் ஒரு பெட் வாங்கலாம், ஒரு கட்டில் வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். என்ன சார் அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு யோசிச்சு தான் சார் இருக்கு, நடக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை வாங்கியே தீர வேண்டிய ஒரு நிலை உண்டு. அது கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஐயோ நம்ம ஏற்கனவே கடன் இருக்கு, இது வாங்கினா எங்கேயா மாட்டிப்போன்னு நினைக்காதீங்க. கடன் வாங்கி அது வாங்கினீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது. இல்ல தேவையில்லாத யார்கிட்டயும் ஏமாறுவீங்க, தேவையில்லாத செலவு வரும், இல்ல ஒரு வண்டி ஏதாவது ரிப்பேர் கொடுக்கும், இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால அதை நல்ல விதத்துல செலவு பண்ணிக்கிறது நல்லது. அதனால கவலைப்படாதீங்க. அது லோனா வாங்கினா கூட பிரச்சனை வராது. என்ன ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குது. இந்த குரு 6ல இருக்கும்போது என்னன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் யாராவது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்களும் என்னன்னா ஐயோ நம்மளுக்கு இந்த பணம் வந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமே யோசிச்சு மாற்றுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு சும்மாவே இருங்க. அதுக்கு நீங்க கடன் அது பிசினஸே பண்ணாம இருந்தா கூட தப்பு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்க வாங்கிட்டு மாட்டிக்காம இருக்கிறது சேஃப். அது மட்டும் இல்லாம தான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிரன் வரும்போது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். அதே மாதிரி வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள். அந்த சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 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 ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன், அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ற மாதிரி, வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு பேர் வைக்கிற மாதிரி, காது குத்துற மாதிரி, இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடந்தே தீரும். அதன் மூலமாக உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய பிசினஸ்ல குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதன் மூலமாக ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள், உங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க அவங்க மூலியமாக ஏதாவது செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வும், பூர்வீக சொத்து கிடைக்கும். அதன் மூலமாக அதை வித்து ஏதாவது பணம் வந்து உங்களுடைய கடனை குறைப்பீங்க. இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு, இல்ல பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை, ஐயோ எவ்வளவு கேஸ் நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, இப்பதான் எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் அக்கா ஒத்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியும், பொருளாதார வளர்ச்சியும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும், கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் முதலாளா இருக்கணும், உதவி பண்றதுலயும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதே மாதிரி ரொம்ப கண்ணியமா ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. இந்த சிம்ம ராசி என்பதற்கு ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரார். பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல இருந்து பலன் கொடுக்குறாரு. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா? ஆமா. ராசியிலே கேது வரார், அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப பாக்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது படிப்பு, கல்வி. அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அந்த கல்வியை கொடுக்கும்போது என்னன்னா அந்த அஷ்டம சனி ராசியில கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும். ஒரு படிப்பு படிக்கிறீங்க, ஏதோ ஒரு டிகிரிக்கு போறீங்க, இல்லை ஒரு 10th படிக்கிறீங்க, +2 படிக்கிறீங்க வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கடந்த காலத்துல ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் சில பேருக்கு, ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யணும். இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு பணம் கடன் வாங்காம கிடைக்காது, இல்லை ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகாம உங்களால அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அதையோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம். அப்ப திருமணத்துக்கான முயற்சி பண்றீங்க, ஒன்றும் இல்லை, சாதாரணமா சின்ன லெவல்ல இருந்து எடுத்துப்போமே, ஒரு காதல் பண்றீங்க வச்சுக்கோங்க. அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டா சக்சஸ் அடைஞ்சிரும். ஆனா அதுக்கப்புறம் சில சண்டைகள், பிரச்சனைகள்லாம் வரும். சில நேரத்துல பிரேக்கப் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா செய்வார். நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பிளீசிங்கா இருக்கு, சரிங்களா? அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா நீங்க கொஞ்சம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது இல்லாம நீங்க உங்க ஈகோவை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையும். அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஈகோனாலதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நான் போய் பேசினாதான் சரியாகுமா, நான் போய் பேச மாட்டேன்,
என் மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன், கணவர்கிட்ட பேச மாட்டேன். இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில அதிகமா இருக்கும். கடந்த காலகட்டத்துல இருந்தா கூட தெரியாது, மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனா அந்த அஷ்டம சனி ராசியில கேது வரும்போது அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நீங்க கொஞ்சம் இறங்கிதான் போயாகணும். அங்க இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க, பாரு முதல்ல அவர் ரொம்ப திமிரா இருந்தார், இப்ப பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டாரு. அது சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஒரு மனைவிக்காக, கணவனுக்காக, குழந்தைக்காக நீங்க இறங்கி போறது தப்பே கிடையாது. அப்படி இறங்கி போலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அந்த பிரச்சனைகள் அதிகமாகாம அதை இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா இருக்கும் போதுதான் திருமணம் நடந்தா சிறப்பு. அப்ப அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சினார். அப்ப இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே இருக்கார் சுக்கிரன். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே ஆகணும். அது என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, 25ல இருந்து 40 வயசு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? சில பேர் நிறைய வயசுலாம் இருக்காங்க, அவங்களாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய இதை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்போ போய் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகல. ஏன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய, தோஷங்கள்லாம் கண்ணில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனியில எப்பயுமே நடக்கும். ஏன்னா 4 பேர் கல்யாணம் ஆகும்போது 4 பேர் சொல்லுவாங்க, என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பார்த்த பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆயிடுது, பார்த்த பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுது, உனக்கு மட்டும் உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லும் போதுதான் நீங்க அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம். அது பரிகாரங்களா இருக்கலாம், வழிபாடா இருக்கலாம், அதெல்லாம் செய்யும். அதே போல இடம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அப்ப இடம் விற்கலாமா, சரி இடம் விற்கலாம். வீடு விற்கலாமா, வீடு விற்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போகாது. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுதான் சார், சுக்கிரன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இது மட்டும் நடக்காது. ஏன்னா உங்க ராசியிலே கேது பகவான் இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்துதான் ஆகணும். ஒரு அஷ்டம சனி வேற, ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிருங்க. அப்ப நீங்க போய் பேசும்போது என்ன ஆகும், நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ஒரு இடம் சொல்றீங்க, வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, 4 லட்சத்துக்கு கொடுங்க. ஐயோ எனக்கு 1 லட்சம் லாஸ் ஆகுது, இந்த 1 லட்சம் லாஸ் ஆகுதுன்னா எனக்கு எப்படி விற்கிறது, என் கடனை எப்படி தீர்க்கிறதுலாம் யோசிப்பீங்க. அதை யோசிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை வித்துட்டு அதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம். 4 பேர் சொல்லலாம், ஐயோ நீ இடம்லாம் வச்சிருந்த வித்துட்டியப்பா, கார்லாம் வச்சுட்டே வித்துட்டியப்பான்னு சொல்லலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்க. கொஞ்சம் கௌரவம் பார்க்காதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த சிம்ம ராசிக்கு என்னன்னா 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி இல்லாம அதை யோசிச்சிங்கன்னா சிறப்பா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 9ஆம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாருன்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு. அதை எந்த டவுட்டும் கிடையாது. போய் படிக்கிறது, வெளிநாட்டிலேயே படிச்சு வேலை இல்லாம இருக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனா என்ன, எதிர்பார்த்த நீங்க சம்பளம் கிடைக்காது, எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்டு, ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டு தேவையில்லாம யோசிக்காதீங்க. கிடைச்ச வேலையை ஒண்ணு எடுத்துக்கீங்க முதல்ல. ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு நம்ம பிளான் பண்றது நல்லது. அதே பேர் வெளிநாட்டுல இருக்கீங்க, வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பா உடனே மாறிடுங்க. வேலையில பிரச்சனை இருக்கு, ஆபீஸ தொல்லை பண்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணிருங்க. ஐயோ இல்ல எனக்கு இதுதான் சம்பளம், எனக்கு இதுதான் வேலை, நான் இங்கதான் வேலை பார்க்கணும், என் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நான் இங்க செட்டில் ஆயிட்டேன், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்களா மாறிக்கிட்டீங்கன்னா சேஃப். நீங்களா மாறும்போது வேற ஒரு கம்பெனில கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்குறாங்க, அது எடுத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியா இருக்கு, அது எடுத்துங்க. இந்த அஷ்டம சனியில இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிர பகவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு வந்து அங்க ஸ்டே கொடுக்கல, அங்க வந்து நல்ல சம்பளம் கிடைக்கல, அங்க போனா எனக்கும் இங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க அங்க போனா டெவலப் ஆயிருவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு ஐயோ நடக்கல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த முயற்சிகள் செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும். தடைகள் வரதான் செய்யும்,
அந்த தடைகளை தகர்த்து எறிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பா சிம்மராசி என்பதுக்கு கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப், இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது மெயினா பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பெயர்ச்சி எப்படி ஒரு குரு பெயர்ச்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பதற்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பாத்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெருமை என்னன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள். வேலை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உழைப்பை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவர்கள். வீடு, வண்டி, வாகனம் சொல்லி எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நம்மளுக்கு கிடைக்கணும், வாழ்க்கையில அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணணும், கூட பிறந்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பேச்சாளர் ஒரு மாசம் அந்த இடத்துல இருக்க போறாரு. இந்த காலகட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? அவ முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ரிஷபராசி என்பது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிளான் பண்ணுங்க, என்னென்னலாம் செய்யலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இந்த மாதம் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ண போறோம், பணத்தை எங்கெங்கிருந்து நம்ம பெறட்டலாம், பணம் எங்கெங்க வாங்கலாம், எங்கெங்க வர வேண்டி இருக்கு, வராத பணம் எதா இருக்கா, முதல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்க பிளானை பண்ணுங்க. அப்படின்னா
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகளை நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா, இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதலீடுகளா இருக்கும். அப்ப பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம், இந்த மாசம் நீங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றது, இல்ல புதுசா ஏதாவது நீங்க விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யலாம். இல்ல ஒரு ஸ்டாக் இறக்கி வைக்கலாம், ஸ்டாக்கை சேல் பண்றதுக்காக வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா இந்த மாதம் கொடுக்க போறாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கான யோசனை வரும், ஒரு வீடு வாங்குறதுக்கான யோசனை வரும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடை நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான். எங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை, பணம் வர வேண்டி இருக்கு வரல, அது எல்லாமே ஒரு கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா இடம் மாற்றம் பண்றது சிறப்பு, வீடு மாற்றம் பண்றது சிறப்பு. அப்ப இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா வேலையில இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா நிறைய ரிஷபராசி என்பது உழைச்சு தேஞ்சு போனோம். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பா இந்த மாதம் என்ன பண்ணுங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்க. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியூர் மாற்றமாக இருந்தால் சிறப்பு. இல்லை சார் எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. ஏன்னா அந்த வயது ஆக ஆக என்னால உழைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் ரிஷபராசி என்பது தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பக்கத்துல ஏதாவது நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு மாறி போறது நல்லது. உங்களால முடியும் அப்படின்னா அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி ட்ரை பண்றது மிக மிக விசேஷம். கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். என்னன்னா ஃபாரின் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபாரின் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ற மாதிரி அது சேஃபா இருங்க. தேவையில்லாம பணம் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைகள் அதிகமாகும்போது என்ன ஆகும், அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்க இவ்வளவு பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏதாவது சொல்லும்போது என்ன ஆகும், நம்மளும் கஷ்டப்பட்டுருக்குமே சரி இது ஒரு ட்ரை பண்ணுமே வெளியில கடன் வாங்கி மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. இயற்கையா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆபீஸ் இருந்து வெளிநாடு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கங்க, இது ஒரு சிறப்பான அமைப்பு. இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா எடுத்துக்கங்க, கண்டிப்பா அங்க போகணும்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சம்பள உயர்வெல்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியாதிபதி. அப்ப ராசியாதிபதியா இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இது. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை சூப்பரா பிளான் பண்ணலாம். நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ஜாதகத்தை எடுத்து போய் பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்க, என்ன பிரச்சனை, ஏன் ஆகல, என்ன காரணம், இதுக்கான வழிபாடு என்ன, இதுக்கான பரிகாரங்கள் என்ன, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டு நீங்க எப்ப திருமணம் நடக்கும். நிறைய ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம் காலம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என் பொண்ணுக்கு 22 வயசு ஆச்சு நான் இப்பயே வரேன்னு பாக்குறோம். அந்த ஜாதக அமைப்புல 25 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், 28 வயசுலதான் கல்யாணம் ஆகும். அப்ப எப்படி நடக்கும், நடக்காது. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துங்க, எடுத்தோடனே 28 வயசுல நீங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்ப அவருக்கு 30 வயசுலதான் நடக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்ல 24 வயசுலயே நடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது என்ன ஆகுனா அவருக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும். அப்ப அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தை இல்லை சார் 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கூட இருக்கட்டும், ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்புல, அதனால என்ன பாதிப்பு, நீங்க எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதனால தான் சொன்னேன் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கிரன் தான் காரகர். அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலம் உடல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. நீங்க இந்த காலகட்டத்தில் போய் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு தெரியும், அதன் மூலமாக என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம் தெரிஞ்சு அந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீண்ட காலமாக பணம் வராதவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல
அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம். அதுக்கு மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. சுயஜாதத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருமா வராதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செய்கிறது மிக மிக சிறப்பு. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிட்டு கடைசியில கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாருக்கும் நான் உதவி பண்ணேன், கடைசியில எனக்கு யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கடகராசி என்பதுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி. அஷ்டம சனியில கடன், உறவில் பிரச்சனை, உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடன், ஏமாற்றம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களை ஏமாற்றுபவர்கள் யார், உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார், அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நீங்க லேகிங்கா இருக்கீங்க, நம்ம என்னெல்லாம் செய்ய முடியாம இருக்கோம், நம்மளுடைய திறமைகள் என்ன, எல்லாத்தையும் அந்த சனி பகவான் காமிச்சிடுவார். அப்ப என்ன ஆகணும், ஒரு ஃபெயிலியர் வரும், அது ஏதாவது ஒரு விஷயத்துல வரும்.
அப்ப அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இப்ப கடகராசி என்பதெல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா, இதுக்கப்புறம் பிசினஸ் நல்லா பண்ணணும், வேலை நல்ல வேலையில செஞ்சு நல்ல சம்பளம் வாங்கணும், நம்மளுக்கு நிறைய பேர் தொந்தரவு கொடுத்தாங்க, இப்ப நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மனைவியுடைய சுயரூபம் என்ன, கணவருடைய சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, வராமலாம் இல்லை. இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்பு, நம்ம ஏன் உடம்பை இப்படி பார்த்துக்காம போயிட்டோம், நம்ம ஒழுங்கா சாப்பிடாம வேலை செஞ்சதுனால தான் பிரச்சனை, சரியா ஒழுங்கா நம்ம டயட் ஃபாலோ பண்ணியிருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடுத்த ஒரு மாசம். இப்ப நீங்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். அப்ப எதை செய்யலாம்? முதல்ல வேலையில இருக்கவங்க வேலை மாற்றம் பண்ணுங்க, தயவு செய்து பண்ணிருங்க. ஏன்னா கடந்த 2.5 வருஷத்துல அவமானம் மட்டும்தான் வருவீங்க ஆபீஸ்ல, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இல்ல உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், பயங்கரமா ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு திறமையே இல்லை, நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் உங்களுடைய மனநிலை இருந்திருக்கும். அப்படி உங்களை உருவகப்படுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கலாம், கடகராசி அப்படின்னு சொன்னாவே எல்லா திறமையும் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி உங்களை ஒரு வழி நடத்திருப்பாங்க. அந்த திரும்பி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வேலை மாற்றத்தின் மூலமா தான் கண்டிப்பா இருக்கு. வேலை மாற்றம் பண்ணுங்க, சூப்பராயிடுவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இடம் மாற்றம் பண்ணுங்க, சிறப்பாயிடுவீங்க. ஏன்னா அந்த பழைய மனநிலை மாறணும், உடல்நிலை மாறணும், மன ரீதியான உடல்நிலை ரீதியான பிரச்சனைல இருந்து நீங்க வெளில வரணும். அதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஒரு வீடு மாறுங்க, ஆபீஸ் மாறுங்க, சிறப்பா இருப்பீங்க. அதே போல வீடு வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பா கடகராசி என்பதால முடியாது எதுவுமே கிடையாது, நீங்க நினைச்சா செஞ்சிருவீங்க. என்னன்னா அந்த நினைக்கிறதுலதான் அவ்வளவு குழப்பம், செய்யலாமா வேணாமா, செய்யலாமா நம்ம எங்கேயா மாட்டிட்டா என்ன பண்றது. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க, உங்க கையில இருக்க காசை கொடுத்து வீடு வாங்க சொல்லுவீங்க, கார் வாங்க சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க பண்ணும்போது நிறைய யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காம ஒரு இடம் மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சு ஒரு இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். காரணம் கேட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை சுக்கிரன் பார்க்கிறார். அதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி கூட மாத்துங்க, பெருசாலாம் தேவையில்லை. நீங்க ஏதாவது ஒரு பைக் வச்சு அந்த பைக்கை மாத்துங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க, யாரெல்லாம் இந்த மாசம் இதை செய்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது, அது எந்த டவுட்டும் கிடையாது. சார் பைக் மாட்டினா சரியாயிருமா சார், வீடு மாத்தினா சரியாயிருமா, நீங்க மாத்தி பாருங்க, அதுக்கப்புறம் மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பவர்களுக்கு தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் தான் பொருளாதாரத்துக்கான கிரகம். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா தொழில நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகிக்கணும். நிறைய பேர் என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டோம், கடன் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்ச மாட்டிப்போமேன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு, அதுல இருந்து வெளில வாங்க. முதல்ல உங்களாலேயும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போற. அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள், அதுக்காக நீங்க பெருசா ஏதாவது கடன் வாங்கி பண்ணணும்னு சொல்லலை, சின்ன முயற்சிகள், சின்ன ஒரு சேஞ்சா ஏற்படுத்துங்க. ஆபீஸ்ல நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுடைய ஆபீஸ்ல உட்கார்ற பொசிஷனை மாத்துங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதே மாதிரி சாமி படத்தை நீங்க தெற்க பார்த்து, அதாவது தென்மேற்கு திசையில பார்த்த மாதிரி வைங்க. இல்லை சார் தென்மேற்குலாம் எங்க ஆபீஸ்ல மாதிரி வைக்க முடியாது அப்படின்னா நீங்க ஒரு சின்ன படத்தை அந்த இடத்துல வைங்க, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரப்போ, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல திருமண உறவுல பிரச்சனையானவங்களுக்கு தான் அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கான ஒரு நேரம். பேசி தீக்கணும், பேச முடியும், பேசினா சரியாயிடுவாங்கன்னா நீங்க போய் பேசுங்க. அது நீங்களே தப்பு பண்ணாலும் சரி, அவங்களே தப்பு பண்ணாலும் சரி, நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும். அதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், பிரச்சனைகள் கம்மியாகி சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல அம்மா அப்பா கிட்ட கூட பிறந்த எல்லார்கிட்டையும் சண்டை போட்டிருப்பீங்க, அந்த உறவுகள்லாம் திருப்பி வரக்கூடிய நேரம். அதனால என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க போய் கலந்துக்குங்க. நீங்க அப்படியே தள்ளியே இருக்காதீங்க. இல்ல நம்ம ஏற்கனவே சண்டை போட்டோம், நம்ம அங்க போக முடியாது அப்படின்னா வருத்தப்படாதீங்க, நீங்க பாட்டு ஜாலியா போங்க. கண்டிப்பா அந்த உறவுகள் மேம்படும். அம்மா அப்பா கூட சேர்ந்து நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அழுது உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி அந்த சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தைகளால பிரச்சனைகள் கண்டிப்பா சந்திக்காதவர்கள் கடகராசி என்பது கிடையவே கிடையாது. கண்டிப்பா குழந்தையால ஒரு அவமானம் வந்துடும்,
ஏன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம கடகராசிக்கு 6ஆம் அதிபதி குரு. ஆனா அந்த குழந்தைகளால கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு அவமானம் வந்திருக்கும். ஏதாவது லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை உங்க குழந்தைக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கல, ஒரு குழந்தை கிடைக்கல அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மூலியமாக ஒரு மாற்றம் வரும். நீங்க சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம், இந்த டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அதே போல இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வீடு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி இடம் வித்து வீடு வித்து அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு பேங்க் லோன் ஏதாவது கிடைச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிளேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வேற பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்யக்கூடிய நேரம். ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கடகராசி என்பதுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. இதை கரெக்டா பயன்படுத்தினீங்க, 1 மாசம் தான் இருக்க போறாரு. அந்த 1 மாசத்துல என்ன சார் பெருசா பண்ணலாம் சில பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. முயற்சிகள் மட்டுமே செய்யுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அது நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் வரும். இப்போ போய் நீங்க ஒரு செக்அப் பண்ணுங்க, உங்களுடைய பிபி எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க உடைய மருந்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கண்டிப்பா கிடையாது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப், இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும்
என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலனை இந்த மாதம் சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னா வேகமா செயல்படக்கூடியவர்கள், விவேகமாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சே தீரணும், அதற்காக போராடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். அப்படிப்பட்ட மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்க ராசியிலேயே இந்த சுக்கிர பகவான் வருகிறார். அடுத்த ஒரு மாத காலம் இந்த சுக்கிரனால பலவிதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மேஷ ராசி என்பது இருக்க போறீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனக்காரகன் சுக்கிர பகவான். அப்ப அந்த தனக்காரகன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா, நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா, முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரல சார், எனக்கு பணம் வெளியில கேட்டிருக்கேன், பண வசதிகள் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒரு லோன் அப்ளை பண்ண வர மாட்டேங்குது, வெளியில வர வேண்டிய பணமே நிறைய வர வேண்டி இருக்கு, அதெல்லாம் வராம இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய கடன்ல போயிட்டு இருக்கு, சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஏன் தொழில் பண்றோம் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்க போறாரு, எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வேலை மாற்றம், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மெயினா அதுதான். பதவி யாருக்கு சார் வேணும், பதவி எல்லாம் இருக்குதான் செய்யுது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, நான் வேற கம்பெனி மாறலான்னு இருக்கேன், அந்த கம்பெனி மாறினா எனக்கு வருமானம் அதிகமா கிடைக்குமா, நல்ல பொசிஷன் கிடைக்குமா, நல்ல எனக்கு ஒரு வீடு கொடுப்பாங்களா, ஒரு கார் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம், நல்ல சம்பளத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால நீங்க சம்பளம் அதிகம் கம்மின்றதை யோசிக்காதீங்க. இந்த மாதம் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அது நிரந்தரமான ஒரு வேலையா இருக்கும், அதுல சம்பளம் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறைவு ஆகாது. காரணம் என்னன்னா, உங்க ராசியிலே சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய தனக்காரன் இருக்க போறாங்க. அதனால அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, நல்ல சம்பளம், அதே போல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கான காரகர் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. நிறைய மேஷராசி என்பவர்கள் குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவு போயிட்டு இருக்கு. காரணம் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா, ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, பிரிவினை, குழந்தைங்கிட்ட சண்டை போட்டு அவங்க ஏதாவது கோச்சிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியிலே இருக்கும்போது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை, தீர்வை கொடுக்க போறாங்க. சந்தோஷமா குடும்பத்தோட வெளியில போறது வர்றது, ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி மேஷராசி என்பது. இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானாதிபதியே உங்க ராசியில இருக்கும்போது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வரன்களை பாருங்க, அது என்ன தோஷம் வேணா இருக்கட்டும், ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, நிறைய தோஷங்கள் உள்ள ஜாதகங்கள் கூட பாத்தீங்கன்னா சில காலகட்டங்கள் எப்பவுமே அந்த திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த மேஷராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதனால அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு திருமணம் நடக்கும். என்ன சார் ஒரு மாசத்துல நாங்க எப்படி பாக்குறது, நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள்ல கூட ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதம் நீங்க மற்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, வேலை இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனை கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதே போல திருமணமாகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை இந்த ஒரு மாத காலத்துல சுக்கிர பகவான் கொடுப்பாரு. நீங்க பாருங்க, வேற ஒண்ணு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணம் பண்றது அப்புறம் அதெல்லாம் நீங்க முதல்ல வரன் பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அதற்கான ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போற, அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும், வெளிநாடு பயணங்கள் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வருவதற்கான சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நீங்க முயற்சி செய்யலாம். அதே போல வெளிநாட்டுல இருப்பவர்களும் பாத்தீங்கன்னா சில மேஷராசி என்பவர்கள்லாம் ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. வெளிநாட்டுல இருக்கேன் தான் சார் பேரு, ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வெளிநாட்டுல வேலை இல்லாம இருக்கேன், வெளிநாட்டுல வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடிட்டாங்க, ஒரு ரெகுலர் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்க ஒரு வேலை மாற்றத்துடன் இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பது கண்டிப்பா செய்யலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். நீங்களே யோசிப்பீங்க இந்த மாசம் நம்ம ஒரு வீடு வாங்கினா என்ன, ஒரு இடம் வாங்கினா என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரகர் இந்த சுக்கிர பகவான். அப்ப இந்த மாசம் ஒரு வீடு வாங்குறது, வீடு மாத்துறது, சார் நான் வீடெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு கடன் இருக்கு, நான் வீடு வாடகை வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட நீங்க ஒரு வீடு மாற்றம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, பொருளாதார வரவுகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ், சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 5000 10,000 கொடுங்க. அதே போல கார் வாங்குறதுக்கு, வீட்டுல சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்பவுமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீண்ட கால சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் பண வரவுகள் கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.